இந்த ஜட்ஜ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு கொரியன் வெப் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டைம் டிராவல் ரிவெஞ்ச் ட்ராமா வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ஒரு திறமையான நீதிபதியாக இருக்காரு. தென் அதே சமயத்தில் ஊழல் பண்ணுற நீதிபதியாகவும் இருக்காரு. இவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னா, அவரோட மாமனார் ஒரு கார்பரேட் கம்பெனிலாம் வச்சு ஒரு பெரிய பணக்காரலாம் இருக்காங்க. தென் அவங்களுக்கு சாதகமாக இவர் தவறான தீர்ப்பை வழங்கிட்டு இருக்காரு. அது இவரோட குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனையாகவே முடியும்னு சொல்லலாம். சடனாக ஹீரோ குற்ற உணர்ச்சியால் நாயண்டா நீதிடா நேர்மைடான்னு அவங்க மாமனாருக்கு எதிராக தீர்ப்பை மாற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை அவங்க மாமனார் ஜெயிலில் போட்டு ஹீரோவை கொலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சு, அவர் எப்படி டைம் டிராவலுக்கு போறாரு, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஜட்ஜா ரிட்டர்ன் வர்றாரு அப்படின்றதெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும்னா, ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சீரிஸ்ல சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரை ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா ஹீரோவோட அந்த ரிவெஞ்ச் போர்ஷன்ஸா இருக்கட்டும், அந்த டைம் டிராவல் போர்ஷன்ஸா இருக்கட்டும், அந்த கோர்ட் ரூம்குள்ள நடக்கூடிய அந்த காட்சிகளா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு தான் சொல்லணும். இந்த சீரிஸ்ல நெகட்டிவ் சொல்ல போனா, ஒரு சில போர்ஷன்ஸ் லேகிங் ஆகும், ப்ரெடிக்டபிளாகவும் தான் இருக்கு. தென் கிளைமேக்ஸுமே இன்னுமே பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. மற்றபடி ஒரு நல்ல சீரிஸ் தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 7.5 out of 10. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.